ரீசெண்டாக நாக சைத்தன்யா அண்ட் ஷோபிதா துலிபாலாக்கு என்கேஜ்மெண்ட் நடந்தது. அண்ட் இப்போ நாக சைத்தன்யாவோட எக்ஸ் ஒய்ஃப் சமந்தா போட்ட போஸ்ட் வந்து பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. பிரபல தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனாவோட பையன் தான் நாக சைத்தன்யா. நாக சைத்தன்யா பார்த்தீங்கன்னா தெலுங்குல ஏமாயா சேசாவே, மஜிலி, மனம், லவ் ஸ்டோரி இந்த மாதிரி நிறைய வெற்றி படங்கள் கொடுத்திருக்காரு. இவரோட சமந்தா வினைத்தாண்டி வருவாயோட தெலுங்கு ரீமேக்ல நடிச்சாங்க. அதுக்கப்புறமா மனம், மஜிலி படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் இவங்க ஏமாயா சேசாவே படத்துல இருந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் வந்து பேசி பழகி இருக்காங்க. அதுக்கப்புறமா மனம் படம் ஷூட்டிங்ல தான் வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் 2017ல இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் நடந்தது. அண்ட் இவங்க கல்யாணம் ஆகி 4 வருஷம் அப்புறமா, அதாவது 2021ல நாங்க ரெண்டு பேரும் பிரிய போறோம், டிவோர்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னு வந்து எல்லாருக்குமே வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அஃபிஷியலா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜஸ்ல. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி நாக சைத்தன்யாவும் ஷோபிதா துலிபாலாவும் டேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளியில வந்தது. இது அஃபிஷியலா வந்து ரெண்டு பேருமே வந்து சொல்லல. பட் பிரஸ் அண்ட் மீடியால அன்அஃபிஷியலா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேருமே டேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேருமே லிவ்ன்ல தான் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லப்படுது. ஆனா இவங்க ரெண்டு பேருமே அடிக்கடி ட்ரிப்ஸ் போற மாதிரி சில இமேஜஸ்லாம் வெளியில வந்தது. அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து துபாய்க்கு ஒரு ட்ரிப்பு போயிருக்காங்க. அங்கிருந்து ஒரு இமேஜ் தான் வந்து பயங்கரமா சோஷியல் மீடியால வைரல் ஆச்சு. இவங்க ரெண்டு பேருமே டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு நிறைய இடத்துல வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த இமேஜ் கூட நிறைய பேர் வந்து இது வந்து ஃபேக் பிக்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் ஒரு வழியா இந்த ரூமர்ஸ்க்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து இப்போ என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு வந்து நாகார்ஜுனோட அப்பா நாகார்ஜுனா நேத்து வந்து அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல ட்வீட் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் சில போட்டோஸும் அப்லோட் பண்ணியிருந்தாரு, என்கேஜ்மெண்ட் போட்டோஸ் எல்லாம். ஸோ நாக சைத்தன்யா அண்ட் ஷோபிதாக்கு நிறைய பேர் வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்க்கும்போது சமந்தாவோட ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சமந்தா நாக சைத்தன்யா சேர்ந்து கொடுத்த இன்டர்வியூஸ் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில சமந்தா ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க சமந்தா வந்து கிளாமரா நடிக்கிறதுனால தானே வந்து நீங்க வந்து டிவோர்ஸ் பண்ணீங்க. அண்ட் அவங்க கிளாமரா நடிச்சனால தான் வந்து அவங்க ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிக்கல, நாக சைத்தன்யா அக்செப்ட் பண்ணிக்கல. ஆனா இப்போ நாக சைத்தன்யா ஷோபிதாவை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ஷோபிதா பார்த்தீங்கன்னா சமந்தாவோட 2 டைம்ஸ் ரொம்ப கிளாமரா தான் நடிச்சிட்டு இருக்காங்க. இதை மட்டும் ஏன் வந்து அக்கினி ஃபேமிலி யாருமே வந்து எதுவுமே கேட்கல, நாக சைத்தன்யா எதுவுமே கேட்கல அப்படின்னு ஒரு சமந்தா ஃபேன் வந்து ட்வீட் மேல ட்வீட்ஸ் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இதுக்கு முன்னாடி சமந்தா போட்ட ஒரு போஸ்ட்டை தான் வந்து இப்போ எல்லாருமே வந்து ரீபோஸ்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போஸ்ட்ல சமந்தா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்பிக்கையோட இருக்கணும், அற்புதமான விஷயங்கள் சரியான டைம்ல நடக்கும், இப்ப இருக்கிற மனநிலை மீது நம்பிக்கை விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது சமந்தா அவங்களோட ரசிகர்களுக்கு ஒரு பதில் சொல்ற மாதிரியும், அது மட்டும் இல்லாம ரசிகர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா சமந்தாக்கும் ஒரு வாழ்க்கை துணை கண்டிப்பா தேவை, கூடிய சீக்கிரம் அது நடக்கணும் அப்படின்னு வந்து எல்லா ரசிகர்களும் வந்து சமந்தாக்கு ட்வீட்ஸ் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ் கம்பெனி வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.